Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays. 2D Entertainment சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தேக்கம்பட்டி டு பத்மஸ்ரீ, அண்ணா, கலைஞர், ஸ்டாலின். கடைசி நிமிடம் வரை திமுக மூத்த உறுப்பினர் யார் இந்த பாப்பம்மாள் பாட்டி? பத்மஸ்ரீ விருது பெற்ற கோவை இயற்கை விவசாயி பாப்பம்மாள் பாட்டி உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 109. தேக்கம்பட்டி டு பத்மஸ்ரீ பெற்ற சாதனை பயணத்தின் வியப்பூட்டும் பின்னணி. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ளது தேவனாபுரம். இப்பகுதியைச் சேர்ந்த மருதாச்சலம் வேலம்மாள் தம்பதி திருமணம் முடிந்த பிறகு தேக்கம்பட்டிக்கு குடிபெயர்ந்தனர். இந்த தம்பதிக்கு மகளாக பிறந்தவர் பாப்பம்மாள் என்ற ரங்கம்மாள். 20 வயதிலேயே ரங்கப்பன் என்பவருடன் திருமணம் நடந்தது. பாப்பம்மாளின் பெற்றோர் கடந்த 1916ஆம் ஆண்டில் மறைந்த பிறகு கணவருடன் இணைந்து பாப்பம்மாள் தங்களுக்கு சொந்தமான 10 ஏக்கர் விவசாய நிலத்தில் விவசாயம் செய்தார். கடைசி வரை இயற்கை முறையிலேயே விவசாயம் செய்து வந்தார். இயற்கை விவசாயியான பாப்பம்மாள் 1959ஆம் ஆண்டு தேக்கம்பட்டி ஊராட்சியின் வார்டு உறுப்பினர், 1964ஆம் ஆண்டு காரமடை ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர், மாதர் சங்க தலைவி என அடுத்தடுத்து மக்கள் பணியிலும் ஈடுபட்டார். கடந்த 45 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஃபார்மர்ஸ் டிஸ்கஷன் குரூப்பில் இணைந்து விவாத குழு உறுப்பினராக இருந்தார். மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் மீது பாப்பம்மாள் மிகுந்த அபிமானம் கொண்டிருந்தார். இதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து மூத்த உறுப்பினராக செயல்பட்டு வந்தார். இதனிடையே கணவர் மறைந்த பிறகும் திடமாக உறுதியாக 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாப்பம்மாள் இயற்கை விவசாயம் செய்து வந்தார். இயற்கை விவசாயி பாப்பம்மாளை கௌரவிக்கும் வகையில் கடந்த 2021ஆம் ஆண்டு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது அறிவித்தது. அதனை அப்போதைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பாப்பம்மாள் பாட்டிக்கு வழங்கி சிறப்பித்தார். தனது இறுதி மூச்சு வரையும் பாப்பம்மாள் திமுக மீதும் முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் கலைஞர் மீதும் அளவற்ற அன்பு கொண்டிருந்தார். திமுக சார்பில் நடைபெற்ற பல போராட்டங்களில் பாப்பம்மாள் பாட்டி கலந்து கொண்டு உரிமைகளுக்காக போராடினார். இதனை அங்கீகரிக்கும் வகையில் கடந்த செப்டம்பர் 17ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற திமுகவின் முப்பெரும் விழாவில் பாப்பம்மாள் பாட்டிக்கு பெரியார் விருது அறிவிக்கப்பட்டது. ஆனால் கடந்த சில மாதங்களாக பாப்பம்மாள் மூதாட்டி உடல்நலக் குறைவால் வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வந்ததால் பாப்பம்மாள் பாட்டி சார்பாக அவரது மகள் பெரியார் விருதை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்க பெற்றுக்கொண்டார். வயது முதிர்ந்தாலும் பாப்பம்மாள் சில மாதங்களுக்கு முன்பு வரை ஆரோக்கியமாகவே இருந்தார். வாழை இலையிலேயே உணவு சாப்பிடுவார். ஒரு இட்லி ஒரு தோசை என்று அளவாக சாப்பிடுபவர். டீ காஃபி குடிக்க மாட்டார். அவ்வப்போது கொத்தமல்லி காஃபி மட்டும் குடிப்பார். இதனால் ஆரோக்கியமாக 100 வயதை கடந்தவர் வயது முதிர்வால் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி இரவு 8:30 மணியளவில் உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்து சமூக வலைதளங்களில் துயரச் செய்தி அறிந்து கலங்கினேன் என்று இரங்கல் தெரிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணா மீதும் முத்தமிழறிஞர் கலைஞர் மீதும் பற்றுக்கொண்டு கழகம் தொடங்கப்பட்ட நாள் முதல் தன்னை இயக்கத்துக்காக அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றியவர். 1965ஆம் ஆண்டு நடைபெற்ற ஹிந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டம் தொடங்கி தமிழ்நாடு மாணவர்களின் நலன் காக்க நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் வரை அத்தனை போராட்டங்களையும் நெஞ்சுரத்தோடு எதிர்கொண்டவர் அவர். தனது இறுதி மூச்சு வரையில் சுறுசுறுப்பாக வயலில் இறங்கி வேளாண் பணிகள் செய்து வந்தவர். அண்ணா அறிவாலயத்திலும் எனது இல்லத்திலும் பாப்பம்மாள் பாட்டியை சந்தித்து உரையாடிய ஒவ்வொரு தருணமும் என் நெஞ்சில் எப்போதும் நீங்காமல் பசுமையாக இருக்கும். என் குடும்பத்தில் ஒருவரை பிரிந்த வலியுடன் தவிக்கிறேன் என்று முதல்வர் சமூக வலைதளங்களில் இரங்கல் தெரிவித்துள்ளார். 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் வி.சி. குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.